ஜேலும், செனாப், ரவி, சட்லஜ் அண்ட் பியாஸ் 5 ரிவர்களும் துணை நதிகளாக இண்டஸ்ல சேர்ந்து அது ஒரே நதியாக அரபிக் கடல்ல போய் கலக்குது. ஸோ இந்த நதிகள் ஓரமாக நிறைய சிவிலைசேஷன் வந்திருக்கு. அதில் தான் மொஹஞ்சதரா, ஹரப்பா என்று சொல்லக்கூடிய சிவிலைசேஷன். ஸோ 6வது நதியும் ரிக்வேதால நம்ம வாசிக்கிறோம். ரிக்வேதா என்ன சொல்லப்பட்டிருக்கு, சரஸ்வதி என்ற ஒரு ரிவர் இருந்தது சொல்லி. ஆனால் இப்போ சரஸ்வதி ரிவர் கிடையாது. ஆனால் ஓல்டு கிளைமேட்டு சேட்டலைட் எடுத்து பார்த்தோம்னா அடியில் இருக்கு, புதஞ்சு போச்சு. ஸோ இவர்கள் ஏதோ பெரிய பெரிய டேம் கட்டியிருக்காங்க. இவங்க நீர்ப்பாசனத்திற்காக, விவசாயத்திற்காக களிமண்ணால் கட்டப்பட்ட நிறைய விஷயங்கள், டேம்ஸு. அது நிறைகின்ற பொழுது அடிக்கடி அது ஒடிஞ்சி சமுதாயங்கள் அழிந்திருக்கின்றன. ஸோ இன்றைய தினம் புதைப்பொருள் ஆராய்ச்சி என்ன சொல்லுது, மொஹஞ்சதரா, ஹரப்பால ஏறக்குறைய 30 அடி களிமண் இருக்கு. களிமண் ஏங்க வந்துச்சு? எப்பவுமே ஆற்றுல மணல் தான் இருக்கும், களிமண் எப்படி வரும்? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டேம்ஸ் இருக்கு இல்லையா, அணைகள், அந்த அணைகள் களிமண்ணால் நிறைய கட்டி வச்சிருக்காங்க, செங்கல் அதெல்லாம். ஸோ அது ஒடியும் போது அது அந்த மண் அப்படியே வந்து அது டெபாசிட் ஆகி நகரங்களை அழித்து விடுகிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நதிகளை சரியாக பராமரிக்காததால், நீரை சரியாக பராமரிக்காததால் ஸோ அந்த நதிகள் ஒடிஞ்சி அந்த சாம்ராஜ்யங்கள் அழிந்து விட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு தியரி தான், பல தியரி இருக்கு. இன்னொன்று வந்து கிளைமேட் சேஞ்ச். சிறுக சிறுக இவர்கள் காடுகளை வெட்டியதால் சிறுக சிறுக அங்கே மழை பெய்யறது கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த காஞ்சி போச்சு, சரஸ்வதி நதி காஞ்சி போச்சு. மற்ற 5 நதிகளிலும் இமாலய மரத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் குறைந்து விட்டது. விவசாயம் செய்ய முடியவில்லை, அவங்க எல்லாத்தையும் அபேண்டன் பண்ணிட்டாங்க என்று சொல்லுகிறார்கள். ஸோ எது எப்படியோ நீர் தான் முக்கியமான ஒரு ஐட்டம் நம்ம வாழ்வில். அது நல்லா பராமரிச்சோம்னா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். நம்ம அதை சரியாக பராமரிக்கவில்லை என்றால், அதை வேஸ்ட் பண்ணோம்னா கட்டாயம் நம்ம தொலைஞ்சு போவோம். இதுதான் மொஹஞ்சதரோ அண்ட் ஹரப்பா. அந்த கதையில் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இது நம்ம பிளட்டுங்க, இது நம்ம டிஎன்ஏ. நம்ம தாத்தாவும் பாட்டியும் அவங்க நம்ம கனவுல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேர பிள்ளைங்களே உஷாரா இருங்கடா, உஷாரா இருங்கடா, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இந்த தண்ணியை நாங்கள் ஒழுங்காக பராமரித்து அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் வச்சுருந்தோம்னா இன்னைக்கு கூட நாங்கள் இருப்போம்டா. சம்திங் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், அதுவும் நாங்கள் வந்து அந்த டைமோடு நாங்கள் அதை ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. தவறு செய்கிறது சகஜங்க, ஆனால் அது சரி கட்டணும், சரியான நேரத்தில் சரி கட்டணும், அதுதான் பாயிண்ட்டு. இப்போ நான் சொன்ன கதெல்லாம் சரி கட்டியிருப்பாங்க, ஆனால் சரியான நேரத்தில் அவங்க சரி கட்ட முடியல.